அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சத்துருக்கு முன்பாக விழுந்து நிற்கிற ஆளா இல்ல, மண்டி போடுற ஆளாக பார்க்கல. நீ பிரச்சனைக்கு முன்பாக நிற்பாய். பிசாசு என்ன பண்றான்னா, தன்னை தொழணும்னு விரும்புறான், தன்னோட பழகணும்னு விரும்புறான். அது இயேசுகிட்டே கொண்டு வந்தான். தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்ட போது அவரும் மனுஷனுக்கு துல்லியமாய் சமமாக மாமிசத்தில் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அவரை பார்த்து அவன் சொல்றான் பாருங்க, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், அவன் ஏற்கனவே பலமுறை தேவகுமாரன் என்றும் பாராமல் அவரை எப்படியாவது தன் கையில் எடுக்க வேண்டும் என்று, காரணம் அவரும் பிந்தின ஆதாம் என்கிற பட்டத்தில் வந்தவர். ஹல்லேலூயா. முந்தின ஆதாம் இதே சாத்தானால் சோதிக்கப்பட்ட போது அவன் தோல்வி அடைந்தான். பிசாசு நேரடியா ஆதாமிட்ட வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகையும் அதிகாரத்தையும் பறிக்கவில்லை. அவன் பறிக்கவே இல்லை, அவனை ஆராதனை தான் மாத்தினான். நான் சொல்றதை செய். ஆண்டவர் சொன்னாரா? அப்படியா சொன்னாரு? அப்படி இல்லை, இப்படி அப்படின்னு வித்தியாசமான ஒரு பிரமாணம் கொடுத்தான். அதை கீழ்ப்படிந்த மாத்திரத்தில் அவனை குறித்து வைத்திருந்த திட்டம் எல்லாம் நொறுங்கி போயிற்று. இன்றைக்கு உங்களை குறித்து தேவன் மகிமையான மேன்மையான திட்டங்களை வைத்து காத்திருக்கிறவர். நன்மையான ஈவுகளையும் ஆசீர்வாதமான மேன்மைகளை வைத்து காத்திருக்கிறவர். அவருக்கு முன்பாக நீங்கள் உத்தமமாய் நடந்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு கீழ்ப்படியும்படி நீங்கள் அழைக்கப்படாமல் வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எப்பொழுதும் எதிர்த்து நில்லுங்கள். பிசாசு எப்படி வருகிறான்? எந்த நபர் மூலம் வேண்டுமானாலும் வரலாம். நீங்கள் பழகுகிற, அறிகிற, உங்களோடு இணைந்திருக்கிற எந்த நபர் மூலமாகவும் யார் வரலாம்? பிசாசு வரலாம். இங்க ஒரு உண்மை சொல்றேன் பாருங்க, சாத்தான் நேரடி ஆதாமிட்ட வரல, நேரடியா சர்ப்பத்தின் மூலமாக ஏவாளிடத்துல தான் வந்தான். ஏவாள் மூலமா தான் ஆதாமிட்ட வந்தான் சாத்தான். அல்லேலூயா. கூடவே பிறந்தவங்க மூலம் வரலாம் சாத்தான், நம்மை பிறப்பித்தவர்கள் மூலம் வரலாம் சாத்தான். அல்லேலூயா. நம்மை நடத்துகிறவர்கள் மூலம் வரலாம் பிசாசு. பாருங்க, கூட இருக்கிற பேதுரு மூலமே சாத்தான் வந்தான் இயேசுவுக்கு எதிராக. எல்லாரும் வாழ்ற போல ஒரு உலக வாழ்க்கை அவருக்கு கொடுத்து இந்த உலகத்தில் அவரை வாழ்ந்து காண்பிக்க பண்ண வேண்டும் என்று விரும்புற மாதிரி வந்தான் சாத்தான். இயேசு அவன் வழியா வந்த பிசாசை கரெக்டா கண்டுபிடிச்சார். ஏன்னா அவருக்கு தன்னை பற்றிய திட்டம் நல்லா தெரியும். தேவன் உங்களை அவருடைய சித்தப்படி வாழ வைப்பதும், உங்களை நன்மையான ஈவுகளால் நிரப்புவதும், தேவன் கொடுக்கிற அவருடைய பரிபூர்ண ஈவுகள் கிருபைகளினால் உங்களை திருப்தியாக்குவதும் தான் தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் அவரோடு பழகுவதும் அவரோடு ஐக்கியப்பட்டு சஞ்சரிப்பதையும் கர்த்தர் விரும்புகிறார். அதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. அதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சாத்தான் நல்லா தெரியும். அதனாலதான் அவன் சொல்றான், மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், உயர்ந்த மலை மேல கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும். இயேசுவை சாதாரணமா எல்லாரும் இருக்கிற இடத்துல வைக்கல, அவரை கொண்டு என்ன பண்ணிட்டான்? உயர்த்திட்டான். அடுத்தவன தற்புகழ்ச்சியை விரும்பக்கூடாது, முகஸ்துதியை விரும்பவே கூடாது. யார் புகழ்ந்தாலும் கிருபை கிருபை, தேவனுடைய தயை என்னை நிலைநிறுத்தி இருக்கிறது என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எதனால பிழைக்கிறீங்களா? கிருபையின் பரிபூர்ணத்தை பெறுகிறவர்கள், நீதியாகிய ஈவின் பரிபூர்ணம். எல்லாம் ஈவு, ஈவுனா பரிசு. அல்லேலூயா. பாவியை நீதிமான் என்கிற அந்தஸ்துக்கு தேவன் கொண்டு வருகிறார், அது கிருபை. பாதாளத்திற்கு உரியவனை பரலோக தேவன் தம்முடைய ராஜ்யத்தின் மகனாய் மாற்றுவது தேவன் கொடுக்கிற கிருபை. அல்லேலூயா. அத வாங்கினவன் ஆளுவான், ஜெயிப்பான். உங்களை கர்த்தர் உயர்த்த வந்திருக்கிறார். மனுஷனால் மகிமையை எதிர்பாராதிருங்கள். மனுஷன் ஈஸியா புகழ்ந்துருவான், ஈஸியா தூக்கி போட்டுருவான். வயசு குறைவா இருக்கும் போது பாராட்டிடுவாங்க, வயசு குன்றும் போது தூக்கி போட்டுருவாங்க. அல்லேலூயா. அழகு இருந்தா பாராட்டுவாங்க, அலங்கோலமானா தூக்கி வீசிடுவாங்க. கர்த்தர் சுருங்கி போன மூதாட்டிய கூட அனைத்து நேசிக்கிறார். உன்னை ஆதரிக்கிற தேவன். நீ எப்படி இருந்தாலும், நீ எப்படி இருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன், உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன், உன்னை தாங்கி தப்புவிக்கிறவர். முதிர் வயதிலும் தாங்குவார், முதிர் வயதிலும் சுமப்பார், முதிர் வயதிலும் ஏந்துவார். உன்னை தப்புவிப்பேன். மரண பரியந்த உன்னை காக்கிறவர், மரண பரியந்த உன்னை ஆதரிக்கிறவர்.
அல்லேலூயா. எந்த நிலைமையிலும் உன்னை ஆதரிக்கிற தேவனோடு நீ பழகி அவரை சேவித்து காணப்பட வேண்டும். அதற்கு மாறாகத்தான் பிசாசு வந்து இவரை உயர்த்தினான், ஒரு உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையை அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். எது யாருக்கு கொடுக்கிறது? உலகத்தின் ராஜ்யங்களை, அதன் மகிமையை, அதன் அதிகாரத்தை இங்கே சாத்தான் தேவகுமாரனுக்கு கொடுக்கிறானா? அல்லேலூயா. ஏவாளை ஏமாத்துற மாதிரியே தான் இருக்கு. நீங்க இதை புசிக்கும் நாளிலே தேவர்களாக மாறுவீங்க. நீங்களாகவே நன்மையை தீர்மானிப்பீங்க, தீமையை தீர்மானிப்பீர்கள். தானாகவே தீர்மானித்து திட்டமிட்டு செய்கிற தேவனை போல நீங்க இருப்பீங்கன்னு சாத்தான் பொய் சொன்னான். அதே தான் இங்க சொல்றான், சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இது எல்லாம் உமக்கு தருவேன். கொடுப்பானா இவன்? அவன்கிட்ட இருக்கு. ராஜ்யம் கர்த்தருடையது. என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். பிரபுக்கள் என்னாலே தான் நீதி செலுத்துகிறார்கள். என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலதாயா ஜட்ஜஸ் எல்லாம் இருக்கிறாங்க. பூமியின் ராஜாக்கள் இருக்கிறார்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதிகாரியாய் வைக்கப்பட்டது தேவனால், ஆளுகையிலே வைக்கப்பட்டது தேவனால். வேதம் சொல்லுகிறது, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. ஒருவனை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். கர்த்தர் வைத்திருக்கிற ராஜாக்கள், கர்த்தர் வைத்திருக்கிற அதிகாரிகள் கர்த்தருக்கு பயப்படுறதுனால நாம் அவர்களை மதித்தாக வேண்டும். அல்லேலூயா. ஆனா அவங்க கர்த்தர் தான் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னு நடுக்கத்தோட சேவிக்கணும். அன்னைக்கு யோவான் ஸ்நாபனிடத்தில் வந்து போர்ச்சவர்கள் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். யாரை பார்த்து கேட்டான்? முடிவெட்டாத்தவன், உடுப்பு சரியா உடுக்காத்தவன், உலக நாகரிகம் புரியாதவன், ஆகார பட்சணம் உட்கொள்ள புரியாத புருஷன். அவனை பார்த்து கேட்கிறான், நாங்க என்ன செய்யணும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும். அவன் சொல்லிக் கொடுத்தான், வேதம் என்னிலிருந்து புறப்படும். அல்லேலூயா. வேதம் உன்னிலிருந்து புறப்படும். வேதம் என் ஜனத்திடத்திலிருந்து புறப்படும். நீயே தேவனுடைய பட்டணம், தேவனுடைய எருசலேம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பிரமாணம் உனக்குள் இருக்கிறது. வேதம் உன்னிடத்தில் புறப்பட வேண்டும். அதிகாரி உன்னை பார்த்து கேட்கிறான், நான் என்னையா செய்யணும்? அல்லேலூயா. கரெக்டா கேட்டான். அதிகாரியா இருந்தாலும் தேவனுக்கு பயப்படுறாங்க. தேவன் நியாயம் தீர்ப்பார். வழக்குல மாட்டிக்கொண்டிருக்கிற உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்வார். உங்களுக்கு விரோதமான வழக்குகளை கர்த்தர் தள்ளுபடியாக்குவார். நிச்சயமாய் இப்போ வெளிப்படட்டும் தேவனுடைய நீதி. நியாயாதிபதிகளை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அநியாயக்காரனை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். தேவன் என்னென்ன செய்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பழகுகிற தேவன் சாதாரணப்பட்டவர் அல்ல. நீங்கள் நட்புறவு கொள்ளுகிற தேவன் வித்தியாசமானவர். உங்களை சத்துருக்கு முன்பாக விழுந்து நிற்கிற ஆளா இல்ல, மண்டி போடுற ஆளாக பார்க்கல. நீ பிரச்சனைக்கு முன்பாக நிற்பாய், போராட்டத்தின் முன்பாக நிற்பாய். நீங்க காலூன்றி நிற்கிற நபர். அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாய் இருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கண்டுகுட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாக இருந்தது. அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வர்ணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. கரம் மாற்றப்பட்டால் ஐயா, இருதயம் சுத்தமாக்கப்பட்டால், உலகம் மாற்றப்பட்டால், தீமை அகற்றப்பட்ட நபர் இருதயத்தை துலக்கிறார். மின்னுது 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 மின்னட்டு மின்னட்டு உறுதிப்படுத்துகிற இப்போ உள்ளத்தில் தூய்மை வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உள்ளங்கால கண்டுக்குட்டியின் காலை போல மாற்றி குழம்பாக மாற்றுகிறார். அது மின்னுகிறதாக, துலக்கப்பட்ட வெண்கலம் போன்றதாய் மின்ன பண்ணுகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த குழம்பை தான் வெண்கலம் போல மின்னுகிற குழம்பை
தேவ பிள்ளைகளுக்கு ஒப்பிட்டு கர்த்தர் பேசுகிறார். உன் குழம்பை வெண்கலமாக்குவேன். ஹல்லேலூயா. எதற்கு? உட்கார்ந்து சோம்பேறியா உட்கார்ந்து கதை விட்டுட்டு இருக்கவா? போரடிக்க. சீயோன் குமாரத்தியே, குமாரத்தியே, நீ எழுந்து போரடி. எழுந்து போரடி. செய்ய வேண்டியதை செய். சோம்பேறியா சுருண்டு படுக்காத. சாஸ்தாங்கமா விழுந்து படுக்காத. சாத்தானுக்கு கீழ்ப்படியாத. அந்நியனுடைய ஆலோசனைக்கு அடி பணியாத. கர்த்தருடைய நாமத்தில் அவைகளை கடிந்து கொள். கர்த்தருடைய நாமத்தில் அவைகளுக்கு எதிராக உன்னுடைய ஆவி இருக்கட்டும். அதை ஒத்து போகாத. உன் குழம்பு செப்பரேஷன் பண்ணப்பட்ட உள்ளம். அது மண்ணோட மண்ணானதல்ல. மண்ணோட இருந்தால் அது வெண்கலம், துலக்கப்பட்ட வெண்கலம், மின்னுகிற வெண்கலம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்குள்ளே பிரகாசத்தை தந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை சாட்சி உள்ளதாய் மின்னிக் கொண்டிருக்க வேண்டும். நீ பெற்றிருக்கிற தரிசனம் அது மின்னிக் கொண்டிருக்க வேண்டும். நீ பெற்ற அபிஷேகம் அது மின்னிக் கொண்டிருக்க வேண்டும். கருத்து போக கூடாது. அல்லேலூயா. நீ பெற்ற கிருபைகள் மின்னிக் கொண்டிருக்கணும். நீ பெற்ற உன்னுடைய வாழ்க்கை அது பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். மின்னுகிற உள்ளங்கால், மின்னுகிற வெண்கலம் போல கர்த்தருடைய குழம்ப மாற்றுகிற. அதுதான் போரடிக்கும். அதுதான் சத்துருவை போரடிக்கும். எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பாக்கி உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். நீ அநேகத்தை நொறுக்குவாய். உன்னை நொறுக்கினவன் உன்னாலே நொறுக்கப்படுவான். உன்னை உடைத்தவன் உன்னாலே உடைக்கப்படுவான். உன்னை நொறுக்கினவர்கள் நொறுக்கப்படுவார்கள். நீ அநேக ஜாதிகளை நொறுக்கி போடுவாய். அந்நிய வல்லமைகள் நொறுக்கப்படட்டும். நொறுக்கப்பட்டு போகட்டும். உனக்கு எதிராக எழும்புறது நொறுங்கும். காரணம், உன்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். நீ கிருபை பெற்றிருக்கிற, நீ ஈவ பெற்றிருக்கிற, நீ தேவனோட பழகி கொண்டிருக்கிற. உன் வாழ்க்கை மின்னுது. இப்போ உன் வாழ்க்கை துலக்கமான வெண்கலமாய் மாற்றப்பட்டது. தேவனோட பழகும் போது உன் வாழ்க்கை புதிதாக்கும். உனக்கு நன்மை உண்டாகும். நீ சத்துரு நொறுக்கிற நபராய் மாற்றப்பட்டிருப்பாய். உனக்கு கொம்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உனக்கு பராக்கிரமத்தை கொடுத்திருக்கிறார். உனக்கு கொம்பை கொடுத்திருக்கிறார். உனக்கு உயர்வை கொடுத்திருக்கிறார். உனக்கு மேன்மை கொடுத்திருக்கிறார். நீ சத்துருவை முட்டுவாய். நீ சத்துருவை தாக்குவாய். சாத்தானை மேற்கொள்ளுவாய். நீ உனக்கு எதிராக எழும்புகிற ஆவிகளை ஜெயிப்பாய். நீ சத்துரு நொறுக்கிற அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார். கர்த்தர் உனக்கு கொம்பை தந்திருக்கிறார். நீ முட்டி துரத்துவாய். அந்நிய சேனைகளை முறியடிப்பாய். உனக்கு கர்த்தர் ராஜரீகத்தை தந்திருக்கிறார். சத்துருடைய வல்லமை நீ அடக்கி ஆளுவாய். சாத்தானுக்கு இது நல்லாவே தெரியும். பிசாசுக்கு நல்லா தெரியும். உனக்கு தேவன் பராக்கிரமத்தின் ஆளுகையின் கொம்பை, சத்துருவை மேற்கொள்ளுகிற கொம்பை உனக்கு தந்திருக்கிறார் என்று சத்துருக்கு நல்லா தெரியும். அந்த கொம்பை முறிக்கிறது அவனுக்கு திட்டம். அந்த கொம்பை செயல்பட விடக்கூடாது. அதை பயன்படுத்த விடக்கூடாது. நீ ஜாதிகளை மிதித்து நொறுக்க கூடாது. நீ பிசாசின் கீரிகளை அழிக்க கூடாது. சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை மிதிக்க சத்துருடைய வல்லமை நொறுக்கி 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 அழிக்கும்படி கர்த்தர் உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். உனக்கு ஆளுகை தந்திருக்கிறார். பயன்படுத்து. அல்லேலூயா. ஆண்டவரோடு பழகுகிற மனுஷனுடைய கொம்பு வளரும். அவனுடைய ஆட்சி வளரும். அவனுடைய மேன்மை வளரும். அவனுடைய மகிமை செழிக்கும். அவனுடைய ராஜரீகம் நிலைக்கும். அவன் பலமுள்ள நபராயிருப்பான். திறமுள்ள நபராயிருப்பான். தேவ கிருபையை பெற்றவன், தேவனுடைய தகுதியை பெற்றவன், அரசாலும் அடக்கியாலும் திறமை படைத்த நபராயிருப்பான். சத்துருவுக்கு முன்பாக கொம்ப காட்டு. காட்டமா கொம்பு. கர்த்தர் உனக்கு மகிமையின் கொம்புகளை தந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து இயேசுவினால் வெளிப்பட்ட தேவ கிருபை உங்களுடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய சரீர வாழ்க்கையின் அனைத்து பகுதியிலும் பரிபூர்ணமாய் உண்டாயிருப்பதாக உண்டாயிருப்பதாக. கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய ஜனத்தின் மேல் பனி போல் இறங்கி, கிருபை இறங்கி உங்களுடைய வாழ்க்கையிலும் பரிபூர்ண விடுதலை, சுகம், பரிபூர்ண சுகம் உண்டாயிருப்பதாக. பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாயிருப்பதாக. ஒவ்வொரு ஆளுகை செய்யும் ஆசீர்வாதம் தொடர்ந்து கிரீசு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி அப்போஸ்தலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ், ட்ரினிட்டி நகர், ரயில் நிலையம் அருகில் பள்ளியாடி 629169, கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. ஜெப உதவிக்கு 944427
2846.